மேச ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் போய் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. 3ஆம் இடத்தில் என்ன இருக்குது? தைரிய வீரியம் இருக்குது. தைரியத்தோடு வீரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சியால் வெற்றி பெறுவது, தடையெல்லாம் விலகப் போகுது. இந்த மாதம் எதெல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ அது தடையை நீக்கி முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மேசராசி என்பர்கள். அப்போது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் ஆட்சி பலம் அடைய போகுது. அப்போ துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை. மேசமன்னாலே சொல்ல வேண்டியதில்லை. சுறுசுறுப்பு இருக்கும், தைரியம் இருக்கும், எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் இருக்கும். அதெல்லாம் பலப்படக்கூடிய ஒரு மாதம். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதாவது ஒரு நாள் அல்லது 2 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக மேசத்துக்கு உண்டு. இந்த மேசம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எது வேணால் எடுத்துக்கோங்க. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம். ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதமாக உங்களுக்கு அமையப் போகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கோ அல்லது சகோதரர் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு சில நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம், அவர்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தால் கூட பார்க்கலாம், அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். எழுத்து சம்பந்தப்பட்ட துறை, கதை, கட்டுரை, எழுத்து, இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய, ஒரு பாராட்டை கொடுக்கக்கூடிய, ஒரு புகழை கொடுக்கக்கூடிய, ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஹெல்த்து மேலே ஒரு பயம் இருக்கும். ஏதாவது வந்துருமா, ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய எண்ணம் தோணுச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த எண்ணங்கள் இருக்கும். ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணும், ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதில் எந்தவித தவறும் கிடையாது. பட் ஒரு பயம், ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணத்தில் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இருக்காது. பட் அந்த எண்ண உணர்வுகளை உங்களுக்கு தூண்டக்கூடிய தன்மை இருக்கும். எதிர்ப்பு, பகை கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோபக்காரர், ஆக்ரோஷம், மேசம்னாலே ஆக்ரோஷம், டப்புன்னு கோபப்படக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ எதிர்ப்பு, பகை வருது அப்படின்னா அப்படியே விலகி போவது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மேசராசி என்பர்கள், வேலை இல்லாத இந்த மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைத்துவிடும். ஏன்னா நீங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்னா 6ஆம் இடம் பார்க்கணும். அந்த 6ஆம் இடத்த அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியால் வேலை கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பன் மூலியமாக ஒரு நல்லது கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு மேசத்துக்கு. தகப்பனை நினைக்காமல் இருக்க முடியாது. தகப்பன் மூலமாக அனுகூலம், ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு.
ஒரு பாக்கியம் கண்டிப்பாக எந்த பாக்கியத்தை நினைத்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். ரொம்ப நாள் ஒரு மனசில் வச்சுருப்பீங்க, இது வேணும், இது செய்யணும், இது நடக்கணும், இது இருந்தால் நமக்கு இது ரொம்ப நாள் நம்மளுடைய கனவு, அந்த கனவுகளை அடையக்கூடிய, அந்த கனவு நோக்கி செல்லக்கூடிய, அதுக்குண்டான ஒரு பாத்து கிடைக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு புலப்படும். ஏன்னா 9ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கார்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போ கண்டிப்பாக அதில் சூரியனோட சேர்ந்திருக்கு. அப்போ தகப்பன் மூலமாக ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூரணமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு, இந்த மேசராசி என்பர்கள் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, தள்ளி போகுது, 2 வருடம் ஆகிவிட்டது, மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள், எத்தனையோ பரிகாரம் செய்தோம், எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம், எத்தனையோ செலவு செய்து பார்த்துட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு விழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பு பரிபூரணமாக இருக்கிறது இந்த காலகட்டம். ஏன்னா கேது அங்கே 5ல் இருக்கு, 5ஆம் இடத்துல தடைப்பட்டு கொண்டு இருந்தது, நிறைய செலவு செஞ்சிருப்பீங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கின்றவர்கள் கூட சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்பு கண்டிப்பாக இந்த மேசத்துக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி யாருன்னா அதே சுக்கிரன் தான். அப்போ குடும்பாதிபதி நீச்சம், 7ஆம் அதிபதி நீச்சம், 7ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணையோடு போகணும், ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும். கணவன் அல்லது மனைவி யாருக்குன்னாலும் ஒரு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது எப்படி சொல்கிறேன்னா 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் இந்த மாதிரி ஏதாவது சந்தித்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது வேலையில் ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போது விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என குரு பார்வை, அதாவது பாக்யாதிபதி பார்வை 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ அதை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த மேசத்துக்கு சிறப்பு. சார் எப்படி சார், பணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது, சிக்கி இருந்தது, ரிட்டர்ன் ஆகாமல் இருந்தது, திடீர்னு பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். அல்லது ஷேரில் எங்கேயோ இருக்குது, வராமல் இருக்குது, பயத்தோடு இருந்திருப்பீங்க, இப்போ அந்த ஷேர் மூலயமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இன்சூரன்ஸ் பணம் வருவதற்கு உண்டான அமைப்பு, அல்லது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது இடமாற்றம் நடக்கவே இல்லையே, 1 வருஷமாக நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், அப்போ திடீர் இடமாற்றம் வரக்கூடிய அந்த திடீர் என்கின்ற அந்த திடீர் அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாக்யாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், வேலை. அப்போ 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அப்போ உங்களுடைய கர்மா அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது ஒரு சில மேசத்துக்கு பட்டம், பதவி, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது.
சேஞ்சஸ், இடமாற்றம், வேலையில் இடமாற்றம், தொழில் சில மாற்றங்களை செய்வது, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக சார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாவது. ஸோ அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது. படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா குருவும் புதனும் இணைய போகிறது. குரு வலிமையாக 4ஆம் இடம் என்பது படிப்புக்கு கொடுக்கக்கூடிய, அந்த படிப்பை தீர்மானம் செய்யக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்திருக்கார். போதனை செய்யக்கூடிய, கடவுளின் அனுகிரகத்தை பெற்ற குரு பகவான் உச்சமாக இருக்க போறார். அறிவாளி, அறிவை கொடுக்கக்கூடிய, கல்வியை தரக்கூடிய புதன் பகவானும் அங்கு குருவோட இணைய போகிறது. அப்போ கண்டிப்பாக நினைத்த கல்வி, என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, அந்த ஆசைகள் கிடைப்பதற்காக ஒரு என்ன கோர்ஸ் போகணும், அதெல்லாம் அந்த கிடைக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்திருந்தாலும் நினைத்த கோர்ஸ், நினைத்த காலேஜ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மேசத்துக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, முயற்சியால் சாதனை புரியக்கூடிய, அரசு சார்ந்த, அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மேசத்துக்கு அமையப்பெறுகிறது.